திராவிட வெற்றிக் கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடித்த மகிழ்ச்சியோடு ஊடகம் மற்றும் நண்பர்களை சந்திப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. திராவிட வெற்றிக் கழகத்துடைய பொதுக்குழு என்பது ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய பொதுக்குழாக இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. அரங்கம் நிறைந்து முழுமையாக பங்கேற்ற நம்முடைய தோழர்கள் உணர்ச்சி பெருக்கோடு திராவிட வெற்றிக் கழகத்துடைய திசைவழியை பேசியிருக்கிறார்கள். திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். அதில் ஒன்றுதான் 6வது தீர்மானம், அரசியல் தீர்மானம். திராவிட வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட இந்த 4 மாதத்தில் திராவிட வெற்றிக் கழகம் செய்திருக்கின்ற பணிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த நிகழ்வோடு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடுத்த கட்ட பயணங்கள் குறித்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் எங்களுடைய திசை வழியை, எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்கனவே சொல்லி வந்தாலும் இந்த தீர்மானத்தின் பொதுக்குழுவுடைய தீர்மானத்தின் மூலமாக நாங்கள் நாட்டுக்கு அறிவித்திருக்கிறோம். ஒரு சில கட்சிகள் எங்களிடம் கூட்டணி குறித்து பேச முயற்சி செய்தார்கள். ஆனால் நான் யாரிடமும் பேசவில்லை. ஆனால் நாங்கள் முடிவெடுத்தது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக திராவிட மாடல் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகள் நீடிக்குமேயானால் மக்கள் நலத்திட்டங்களும் வளர்ச்சி பணிகளும் வெகு சிறப்பாக நடக்கும் என்கின்ற அந்த புரிதலின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களின் கனவுகளை தீர்க்கின்ற விதத்தில் அந்த ஏழை மக்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் வளர்ச்சி பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்ற இந்த ஆட்சி தொடர்ச்சியாக நீடிக்குமேனால் அந்த வளர்ச்சி பணிகள் முடங்காமல் தடைபடாமல் இருக்கும் என்பதற்காக நாங்கள் திராவிட வெற்றிக் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எங்களுடைய நல்ல ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயம் அந்த பதவியில் தொடர்ந்து நல்லாட்சியை தருவார் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு இருப்பதை போன்று எங்களுக்கும் உளப்பூர்வமாக இருக்கிறது. நாளை பிறந்தநாள் கொண்டாட இருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் இதயபூர்வமான வாழ்த்துக்களை அவருடைய பிறந்த நாளுக்கு உரித்தாக்குகின்றோம். இதுவரையில் நமக்கு கேட்கல. ஒருவேளை இதுக்கு மேலே அவங்கள முயற்சி செய்து சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால், நேரம் கிடைக்கலாம், நாளைக்கு எப்படியாவது கூட்டத்தோடு கூட்டமாக சென்றாவது அண்ணன் முதல்வருக்கு வந்து வாழ்த்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. திராவிட இயக்கத்தின் அந்த பாதையில் சமரசங்களுக்கு இடமில்லாமல் தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை முன்னகர்த்தி செல்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய கடமை திராவிட இயக்கத்தில் அடியொட்டி வருகின்ற திராவிட வெற்றிக் கழகத்துடைய கடமை என்ற உணர்வோடு நாளை நிச்சயம் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தை சொல்ல காத்திருக்கிறோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிறது. அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் சனாதன சக்திகளின் மூலமாக ஏதாவது அந்த அமைதி பூங்கா வேறு மாதிரி போய்விடக்கூடாது என்ற கவலையோடும் கரிசனத்தோடும் தான் நாங்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து திராவிட வெற்றிக் கழகம் திமுகவுடன் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறோம். மற்றவர்களை பற்றி நாங்கள் எந்த கருத்தும் சொல்வதற்கு இப்பொழுது நாங்கள் ஆயத்தமாகவில்லை. நாங்கள் இன்னும் முதலமைச்சரே சந்திக்கல. முதலமைச்சர்கிட்ட எங்களுடைய கூட்டணிக்கான எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க போகிறோம். எங்களுடைய வேண்டுகோளையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட வெற்றிக் கழகத்தை அரவணைக்க வேண்டும், எங்களுக்கு நல்லாதரவை தர வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்திருக்கிறோம். எனவே அவர்கள் இப்பொழுது கடந்த 2021ஆம் ஆண்டு இருந்த கூட்டணியை கடந்து இப்பொழுது அதிகமான கட்சிகள் உள்ளே வந்திருக்கிறது. தேசிய 2021இல் மக்கள் நீதி மையம் இல்லை, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்பொழுது இல்லை, இன்னும் சில கட்சிகள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுதெல்லாம் அந்த கட்சி கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் அவையெல்லாம் சரிபார்த்து தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது ஒரு நல்வாய்ப்பாக அமையட்டும் என்று உங்கள் மூலமாகவே நாங்கள் தலைவரிடம் கேட்டுக்கொண்டு வைக்கிறோம். அது தமிழ்நாட்டை எங்கே கொடுத்தாலும் நிற்க தயாராக இருக்கிறோம். இல்லை, அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னா இந்த 32 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கைக்கு அவர்தான் சொந்தக்காரர்.
அவர் என்னை தூக்கி எறியலாம் தன் மகனுக்காக. ஆனால் நாங்கள் அந்த தலைவரை இப்பொழுதும் உயிராக நேசிக்கிறோம். அந்த தலைவர் தான் எங்களுக்கான அடையாளம். இப்பொழுதும் நாங்கள் துரைக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றுதான். நாங்கள் பாதுகாத்த அந்த தலைவனை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த தலைவனுக்கு மாறு கருத்து என்பது எப்பொழுதுமே இருந்ததில்லை. ஆனால் நீ ஒரு கருத்து சொல்கிறாய், அது தலைவருக்கு எதிராக நிற்கிறது. தொடர்ச்சியாக அரசியலில் ஒரு தெளிவில்லாத மனப்போக்கை துரை மேற்கொண்டிருக்கிறார். எனவே அந்த தெளிவை படிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை உங்கள் மூலமாக துரைக்கு நான் வைக்கின்றேன். தலைவர் வைகோ அவர்கள் 100 ஆண்டு கடந்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்தையும் இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு திராவிட வெற்றிக் கழகத்துடைய தலைவராக மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என் அன்பு தலைவர் வைகோ அவர்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, தேர்தல் வந்துட்ட பிறகு இவர்கள் அவர்கள் என்பதனை கடந்து 234 தொகுதியும் நானே வேட்பாளர் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவங்க வேட்பாளரா இவங்க வேட்பாளரா எங்களுக்கு என் கண் முன்னால் தெரியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி தான் வேட்பாளர் என்ற உணர்வோடு தான் நாங்கள் களத்தில் நிற்போம். அவர் ஆட்சி நீடிக்க வேண்டும், தொடர வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் எங்களுடைய தேர்தல் களம் அமையும். நீங்க பார்த்திருக்கலாம், இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து எங்கள் தோழர் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த பொதுக்குழு மிக சிறப்பாக இருக்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய அமைப்பு ரீதியாக இருக்கின்ற தோழர்கள் திராவிட முன்னேற்றத்துடைய வெற்றிக்கு பாடுபடுவார். அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த இடமே இல்லையே. இப்போ ராஜ்மஹாலில் திராவிட வெற்றிக்கத்துடைய பொதுக்குழு நடக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஆதரவு தான், அவருடைய நேசம்தான். ஒரு சாதாரண எளிய எண்ணெய் தலைவர் வைகோ அவர்கள் துணை பொதுச் செயலாளர் இடத்தில் வைத்து பார்த்தார். ஏறக்குறைய 24 ஆண்டுகள் நான் துணை பொதுச் செயலாளராக அந்த பொறுப்பில் நீடித்தேன். ஆனால் அதுக்கு மேலே கொடுக்கணும்னு தலைவர் விரும்பினாலும் அங்கே பல தடைக்கற்கள் இருந்தது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இல்லைன்னா கடைசியாக நடந்த உட்கட்சி தேர்தலில் என்னை துணை பொதுச் செயலாளர் இருந்து அடுத்தடுத்துக்கு தலைவர் வைகோ அவர்கள் நகர்த்தியிருக்கலாம். ஆனால் மகனுடைய வற்புறுத்தல், அவரை சார்ந்தவருடைய வற்புறுத்தின் காரணமாக நான் நிராகரிக்கப்பட்டேன். அதை வெற்றியாக துரை அந்த மேடையிலேயே கொண்டாடினார். மதிமுக நாங்கள் எப்பொழுதுமே திமுக விமர்சனம் பண்ணது கிடையாது. நீங்கள் 2006 சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுகவுடன் கூட்டணி போகணும்னு சொல்லி தலைவர் கலைஞருடைய மேடையில் நான் பேச அனுப்பிய போது கூட எனக்கு சொல்லப்பட்ட அறிவுரை, தலைவரை வாழ்த்தி பேசுங்கள், ஆனால் கட்சியை அப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அதிமுக விமர்சிக்க வேண்டாம் என்று தான் சொன்னார். ஆனால் தொடர்ச்சியாக நான் திமுக கூட்டணியில்தான் மறுமலை திமுக நீடிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை சொல்லி நான் கருப்பு சட்டை கழட்ட மாட்டேன் என்று சொன்னவர். இப்பொழுதும் திமுக கூட்டணியில் மதிமுக இருக்கிறது என்று சொன்னால் நான் தந்திருக்கின்ற அந்த அழுத்தங்கள் இப்பொழுதும் நிலைகுலையாமல் இருக்கிறது. எனவே என்னுடைய வேண்டுதலில் தான் தலைவர் வைகோ அவர்கள் இப்பொழுது திமுக கூட்டணி நீடிக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். ஏன்னா இப்போ அவர் சொன்னார்ல, என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிழை, மிகப்பெரிய தவறு நான் அதிமுக கூட்டணி போனதுன்னு அப்படின்னு சொன்னார். அதை நான் தான் வலியுறுத்தியவன். உங்களுடைய நம்பகத்தன்மை கெட்டு போய்விடும். இன்னைக்கு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினருக்காக நீங்கள் கட்டி எழுப்பிய அந்த ஒரு இமாலய சாதனை நீங்களே தகர்ப்பு போகிறேன் போது அவர் பல்வேறு கதைகளை சொன்னார். நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நான் சொன்னேன், நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், இந்த கருப்பு சட்டையும் கழட்ட மாட்டேன், இந்த கருப்பு சட்டை தான் உங்களுடைய தியாகத்தை நாட்டுக்கு சொல்லும் என்று சொன்னேன். ஆனால் 2 நாட்கள் என்னை தலைவர் வைகோ அவர்கள் அண்ணா நகர் இல்லத்திற்கு அழைத்து என்னை பேசி என்னை சமாதானப்படுத்தி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் தான் எனக்கு உணவளித்து அந்த சட்டையை எனக்கு அணிவித்தார்கள். எனவே தலைவருக்காக அந்த சமரசங்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நான் திமுகவை விமர்சித்திருக்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுது இருந்த சில நிலைப்பாடுகள் காரணமாக அதை செய்திருப்போம். ஆனால் இப்பொழுது உணர்ந்திருக்கிறோம், திமுக தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நம்பிக்கை என்பதை உணர்ந்திருக்கிறோம். அவர்கள் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள், நாட்டு மக்கள் பயன்பெறுகிறார்கள், ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் நாங்கள் திமுகவும் ஆதரித்திருக்கிறோம். அவர் எங்களை இக்னோர் பண்ணலாம், அவர் எங்களை நிராகரிக்கலாம், ஆனால் தமிழ்நாடு எங்களை நிராகரிக்காது, எங்களை இக்னோர் பண்ணாது. திமுகவை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர் தொடர்ச்சி அப்படி தான் சொல்வார். திடீர்னு இக்னோர்னுவார், அப்புறம் ஒரு 2 மாதம் பொறுத்து எப்படியாவது பேசணும்னு முயற்சி எடுப்பார். கடந்த காலத்தில் நடந்திருக்கின்ற படிப்பினைகள் அவர் உடன் இருந்தவர்கள் நாங்கள். ஒரு இருதயத்தின் கசப்பை ஒரு இருதயமே அறியும் என்பதை போன்று அவர் இருதயத்தில் ஏற்பட்டுக்கின்ற இந்த கசப்பான உணர்வை நான் முழுமையாக உள்வாங்கியிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். தலைவர் இப்பொழுதும் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறோம். அவர் நல்ல இடங்களை பெற்று வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் முத்திரை பதிக்கின்ற விதத்தில் இருக்க வேண்டும். மட்டுமல்லாமல் இதுவரையிலும் நீங்கள் நாடாளுமன்றத்தில் கோலோச்சியவர்கள் முதலாக நீங்கள் சட்டமன்றத்துக்கு சென்று மதிமுகவுடைய கொள்கைகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய ஜீவார் உரிமைகளை பேசுவதற்கு நீங்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்பது உங்களுடைய தம்பியாக, உங்களுடைய சேனாதிபதியாக இருந்த மல்லை சத்யாவுடைய விருப்பம். நீங்கள் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று
சட்டமன்றத்தில் சிறப்பான சேவையை எப்படி நீங்கள் நாடாளுமன்றத்தில் முத்திரை பதித்தீர்களோ அதை போன்று சட்டமன்றத்தில் முத்திரை பதிக்க வேண்டும் என்று எளியவன் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு அரசில் கவனம் செலுத்துங்கள் என்ற வேண்டுகோளை இந்த பொதுக்குழு மூலமாக தலைவர் வைகோவுக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன்.